டிசம்பர் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாவட்ட நீதிமன்றங்களான கீழமை நீதிமன்றம் என்று சொல்லப்படுகிற விசாரணை நீதிமன்றங்களில் ஃபைலிங் முறையில் தான் வழக்கு பதிவு செய்யப்படணும்னு சென்னை உயர்நீதிமன்ற பதிவாளர் அறிவித்திருக்கிறார். இது வழக்கறிஞர்களுக்கு மத்தியிலும் வழக்காடிகளுக்கு மத்தியிலும் பெரும் அதிருப்தியை வெளிப்படுத்துகிற விதமாக வழக்கறிஞர்கள் போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க. என்ன காரணம்னு சொன்னால், சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை உயர்நீதிமன்ற அதிகார வரம்புக்குள்ள 36 மாவட்டங்கள் வருது. இந்த 36 மாவட்டங்களில் ஏறத்தாழ 1400 கீழமை நீதிமன்றங்கள் என்று சொல்லப்படுகிற விசாரணை நீதிமன்றம், மாவட்ட நீதிமன்றம் இயங்குகிறது. இங்கெல்லாம் நேரடியாக வழக்காடிகள் வருவாங்க, வழக்கை தாக்கல் செய்வாங்க. அவர்களுடைய வழக்குக்கு ஆதரவாக ஆவணங்களையும் சாட்சியங்களையும் பதிவு செய்யணும். இப்படி வழக்கை தாக்கல் செய்கிற வழக்கு ஆவணங்கள் அனைத்தையும் ஓசிஆர் என்று சொல்லப்படுகிற ஆப்டிக்கல் கேரக்டர் ரெகக்னிஷன் என்கிற முறையில் பிடிஎஃப் ஃபார்மேட்டாக மாற்றி அதில் தான் பதிவு செய்யணும்னு சொல்கிறாங்க. இப்போ வழக்கறிஞர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற ஏறத்தாழ 1400 நீதிமன்றங்களில் போதுமான கட்டமைப்பு வசதிகள் கிடையாது, போதுமான அளவுக்கு இணையதள வசதி ஏற்பாடு கிடையாது. அதே போல் இந்த வழக்குகளை அங்கீகரிக்கிற நீதிமன்ற ஊழியர்கள் தனியாக அமர்த்தப்படலை. ஏற்கனவே இருக்கிற பெஞ்ச் கிளர்க்கு, டைப்பிஸ்ட்டு இவர்களையே தான் கூடுதலாக இந்த வேலையை பார்க்க சொல்கிறாங்க. அவர்களுக்கும் போதுமான அளவிற்கு பயிற்சி அளிக்கப்படலை. இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, சென்னையில் மட்டும் 50 மாவட்ட நீதிமன்றங்கள் இருக்குது. அதை தவிர்த்து காசோலை மோசடி வழக்குகள் இருக்குது, ஸ்பெஷல் கோர்ட்ஸ் என்று சொல்லப்படுகிற விஜிலன்ஸ் கேசஸை விசாரிக்கிற வழக்கு இருக்குது, சிபிஐ கேசஸை விசாரிக்கிறதுக்கு, எம்எல்ஏ எம்பி கோர்ட்டு அவர்களுக்கென்று தனியாக விசாரிப்பதற்கு இருக்குது. அதே போல் கிராமங்களில் டிஸ்ட்ரிக்ட் முன்சிப் கோர்ட்டுன்னு சொல்லுவாங்க, ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுன்னு சொல்லுவாங்க, அடிஷ்னல் டிஸ்ட்ரிக்ட் செஷன் ஜட்ஜுன்னு சொல்லுவாங்க, பிடிஜேன்னு சொல்லுவாங்க. இங்கெல்லாம் சென்னையை பொறுத்த மட்டும் இங்கே மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு, சிஎம்எம் கோர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கெல்லாம் நேரடியாக சிவில் வழக்குன்னா டிஸ்ட்ரிக்ட் முன்சிப் கோர்ட்டில் டைரெக்டாக வழக்கை தாக்கல் செய்யணும், அதற்குரிய ஆவணங்களை பதிவேற்றம் செய்யணும். அதே போல் சென்னையிலையும் பல்வேறு சிறப்பு நீதிமன்றங்கள் இருக்கிறது. இப்போ என்ன டிஃபிகல்ட்டியை வழக்கறிஞர்கள் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, உதாரணமாக ஒரு குற்றவியல் வழக்கு இருக்குது, ஒரு 5 குற்றவாளிகள் ஒரு வழக்கில் இருக்கிறாங்க. இன்றைக்கி 3 குற்றவாளிகள் தான் வழக்கு விசாரணைக்கு வர முடியுது, 2 குற்றவாளிகளால் வர முடியல. வருவதற்கு தயாராக இருந்தோம், வர்ற வழியில் ஏதோ விபத்து ஏற்படுது அல்லது உடல் சுகவீனம் ஏற்படுது, வர முடியலன்னு சொல்கிறாங்க. உடனடியாக வழக்கறிஞர் நினைத்தால் ஏற்கனவே டைப் செய்து வைத்திருக்கிற மனுவில் அல்லது எழுதி கொடுக்குற மனுவில் 2 குற்றவாளிகள் வரலை, முன் அனுமதி கொடுங்க, வாரண்டு போட்டுற வேணாம், அடுத்த விசாரணைக்கு அவர் வருவார், வராததுக்கு காரணத்தை சொன்னீங்கன்னா அந்த மனுவை ஏற்றுக்கிட்டு வழக்கை விசாரணைக்கு ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, 10:20க்கு தான் ஒரு குற்றவாளி தகவல் சொல்கிறார் வழக்கறிஞருக்குன்னா, 10:30க்குள்ளே அந்த மனுவை நீங்கள் ஓசிஆர் ஃபார்மேட்டில் மாற்றி கம்ப்யூட்டரில் ஏற்றி அதை அங்கீகரிக்கப்பட்டதற்கு பிறகு அதை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு கேஸு கூப்பிடும் பொழுது நீங்கள் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. இது வழக்கறிஞர்களுக்கு பெரும் சிரமத்தை ஏற்படுத்துகிறது, வழக்காடிகளுக்கும் பெரிய சிரமத்தை ஏற்படுத்துது. அது மட்டும் இல்லை, நீதிமன்றத்தில் ஏற்கனவே பல வழக்குகள் தேக்கமாக இருக்கிறது என்கிற குற்றச்சாட்டு இருக்குது. அப்போது ஏற்கனவே விசாரணையில் இருக்கிற வழக்குகளில் விசாரணை நடத்தி நீதி வழங்குவதில் மும்முரம் காட்டுவதற்கு பதிலாக அன்றாடம் இந்த மாதிரி டெக்னிக்கல் இஷ்யூவை ஃபேஸ் பண்ணுறதுக்கு கோர்ட்டில் இருக்கிற ஊழியர்களும் நீதிபதிகளும் எப்படி பெரும் சவாலாக இந்த பிரச்சனையை பார்க்குறாங்க. 2 என்னன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா நீதிமன்றங்களும் சொந்த கட்டடத்தில் இயங்கலை. எல்லா நீதிமன்றங்களிலும் 24x7 இல்லைனா கூட நீதிமன்றம் செயல்படுகிற பணி நேரங்களில் அதில் கரண்ட் இருக்கா அப்படின்னா பவர் கட்டு ஏற்கனவே ஏற்படுகிறது என்று குற்றச்சாட்டு இருக்குது. அதே போல் அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கா? இப்போ உதாரணமாக ஒரு 138 கேஸ் இருக்குது, காசோலை மோசடி வழக்கு இருக்குது. அதை ஒரு நாளைக்கு சென்னையில் மட்டும் எனக்கு தெரிந்து ஒரு நீதிமன்றத்தில் ஏறத்தாழ குறைந்தபட்சம் 25லேருந்து 50 வழக்குகள் பதிவு பண்ணுறாங்க. அப்போ ஒரு வழக்கறிஞர் பதிவு பண்ணுகிற வழக்கை ஒட்டி ஒரு நீதிமன்றத்தில் ஒரு 25-50 வழக்குகளை பதிவு செய்யப்படுகிற பொழுது சர்வர் டவுன் ஆகிடுச்சு, எங்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அப்படின்னு அந்த அதிகாரிகள் சொல்கிறாங்க. இதற்கென்று தனியாக நீதிமன்ற ஊழியர்கள் பணியமர்த்தப்பட்டிருக்கிறாங்களான்னா பணியமர்த்தப்படலை. ஏற்கனவே இருக்கிற பிசி, டைப்பிஸ்ட்டு இவர்கள் தான் இந்த வேலையை செய்கிறாங்க. அப்போ அன்றாடம் அவர்களுக்கென்று ஒதுக்கப்பட்ட வேலை இருக்குல்ல, ஏற்கனவே அந்த வேலையில் இது ஒரு கூடுதல் வேலையாக இருக்குது. எனவே வழக்கறிஞர்களுக்கும் நீதிமன்றத்திற்கும் வருகிற வழக்காடிகளுக்கும் போதுமான அளவிற்கு
வழக்குகளை தயாரித்து உடனடியாக வழக்கு விசாரணைக்கு கொண்டு வர்றதுலேயே ஒரு பிரச்சனை வருது. ஏற்கனவே போட்ட வழக்குகளில் விசாரிக்கிறதுல பிரச்சனை இருக்குது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கிற போது இப்போ வழக்கை போடுறதுலேயே பிரச்சனை இருக்குது என்கிற முறையை இந்த ஃபைலிங் கொண்டு வந்திருக்குன்னு தமிழ்நாடு முழுக்க வழக்கறிஞர்கள் போராட்டம் நடத்துகிறாங்க. வழக்காடிகளும் பெரிய சவாலை மேற்கொள்கிறாங்க. இதற்கு காரணமாக போதுமான அளவிற்கு நீதிமன்ற ஊழியர்கள் பணியமர்த்தப்படலை. இந்த ஃபைலிங் முறையை பயிற்சி பெற்ற ஊழியர்கள் பணியமர்த்தப்படலை. அதே போல் இணையதள வசதி கிடையாது. எல்லா வழக்கறிஞர்களும் இந்த இணையதள வசதியை பயன்படுத்தி வழக்குகளை பதிவு செய்து கொள்வதற்கு ஏற்றது போல தங்களை தயார்படுத்தி கொள்ளவில்லை. அதற்கான பயிற்சி முறையாக அளிக்கப்படவில்லை. எனவே இந்த வகையில் ஏறத்தாழ 1400 நீதிமன்றங்கள் தமிழ்நாட்டில் விசாரணை நீதிமன்றங்களாக இயங்குகிற பொழுது இந்த விசாரணை நீதிமன்றங்களில் நேரடியாக விசாரணை பாதிக்கப்படுகிற ஒரு விஷயமாக இந்த கோர்ட் ஃபைலிங் இருக்கிறது. அன்றாடம் வழக்குகளை விசாரித்து வழக்கில் நியாயம், நீதி, உத்தரவு பிறப்பிப்பதற்கு பதிலாக இந்த பிரச்சனையால் ஃபைலிங்கில் நான் வந்து அப்லோடு பண்ணேன், நீங்கள் வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டீங்க, சின்ன சின்ன மிஸ்டேக் இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக வழக்கு கோப்பு திருப்பப்படுகிறது. அப்போ ஒட்டுமொத்தமாக வழக்கு கோப்பு திருப்பப்படும் பொழுது எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி மீண்டும் ஒரு புது பெட்டிஷனாக தான் நீங்கள் போடுறதுக்கான ஏற்பாடு இந்த OCR ஃபார்மேட்டில் இருக்கிறது. அதை இன்னும் மேம்படுத்தப்பட்ட முறையாக மாற்றலை. எனவே இந்த சூழலில் ஃபைலிங் முறை வழக்கறிஞர்களுக்கும் வழக்காடிகளுக்கும் இன்னும் சொல்லப்போனால் நீதிமன்றத்தில் இருக்கிற பணியாற்றுகிற நீதிபதிகளுக்கே இது ஒரு பெரிய சவாலாக தான் இருக்கிறது. ஏற்கனவே இருக்கிற வழக்கில் உத்தரவு கொடுத்துட்டா அந்த உத்தரவை டைப் பண்ணுறதுக்கு டைப்பிஸ்ட் இருப்பார். ஏற்கனவே பட்டியலிடப்பட்ட வழக்குகளை அழைக்கிறதுக்கு டெய்லியும் காலிங்னு சொல்லுவாங்க. தினமும் 100 வழக்கு இருக்குன்னா அந்த 100 வழக்கையும் ஒவ்வொரு வழக்காக கூப்பிடணும் கோர்ட்டில். அதை பணியை செய்கிறது தான் பெஞ்ச் கிளர்க்கு இருக்கிறாங்க. இப்போ அவர்களை கூடுதலாக இந்த வேலையை பார்க்க சொன்னால் அவர்களுக்கு கூடுதல் அழுத்தம் ஏற்படுகிறது. அதே போல் போதுமான இணையதள வசதி இல்லை, சர்வர் டவுனுன்றாங்க, எல்லா வழக்குகளையும் பதிவு செய்யலை, எல்லா வழக்கறிஞர்களுக்கும் முன்னுரிமை அளிக்கப்படலை, அதுபோல் பிரச்சனையெல்லாம் இருக்குது. எனவே கோர்ட் ஃபைலிங்கை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க வேண்டும், இதற்கு ஒரு மாற்று முறை கொண்டு வர வேண்டும் என்று வழக்கறிஞர்கள் போராட்டம் நடத்தினார்.